நெஜியோட சோகமான பேக் ஸ்டோரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நெஜி இந்த உலகத்துல எல்லாம் சமம் இல்ல, அவங்க பிறக்கும் போது அவங்களோட டெஸ்டினி எழுதப்பட்டும் நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா நெஜி அந்த அளவுக்கு கொடுமையை பார்த்து வளர்ந்ததுனாலதான். யூயா கிளான்ல பிரான்ச் ஃபேமிலியில பிறந்தவன் நெஜி மெயின் பிரான்ச் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதா இவங்க ஃபேமிலியோட டியூட்டியே. ஆனா இது வந்து கடமை மட்டும் இல்ல, இவங்க அதை கன்ஃபார்மா பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பிரான்ச் ஃபேமிலி மேல கேர்ஃபுல்லா பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நெஜியோட அப்பா இஷாஷி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்டு நிஞ்சா. ஆனா இவரோட லைஃப் மெயின் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இருப்பாரு. கிளவுட் வில்லேஜ் கூட நடந்த பிரச்சனையில கொனகா வில்லேஜ் யூயா கிளான் லீடரான ஹயாஷி லைஃபை கேட்டிருப்பாங்க. ஆனா நெஜியோட அப்பா இஷாஷி தன்னோட பிரதரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருப்பாரு. ஆனா நெஜி என்ன நினைச்சானா, இது சாக்ரிஃபைஸ் இல்ல, பிரான்ச் ஃபேமிலியில பிறந்ததால மெயின் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவனோட அப்பா வற்புறுத்தி கொல்லப்பட்டாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இதனால மெயின் ஃபேமிலி மேல இவனுக்கு இருந்த கோவத்தை காட்ட யூயா கிளான் லீடர் பொண்ணான ஹினாட்டா மேல காமிக்க ஆரம்பிச்சான். நருட்டோ கூட சண்டை போட்ட அப்புறம் தான் நெஜி தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம நினைச்சா நம்ம ஃபியூச்சரை மாத்திக்க முடியுங்கிறதையும் அவனோட அப்பாவோட சீக்கிரட்டை பத்தியும். தான் சின்ன வயசுல இருந்து யார் ரொம்ப வெறுத்தானோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காகவே தன்னோட உயிரை விட்டுருப்பான் நெஜி. நெஜி அவனோட கிளான்ல இருக்க கேஸ்ட் சிஸ்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது உண்மைதான். என்ன கேட்டா நானும் நெஜியோட பிலாசபில ஒத்துதான் போறேன். எல்லாரோட டெஸ்டினியும் பிறக்கும் போது எழுதப்பட்டிருக்குங்கிறதுல அதுக்கு நருட்டோ ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான். நருட்டோ ஹார்ட் ஒர்க்கிங்ல மட்டும் பவர்ஃபுல் ஆகல, 9 மினாட்டோட சன்னு உசுமாகி கிளான் ஜெயாவோட ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால தான் பவர்ஃபுல் ஆனா. வெறும் ஹார்ட் ஒர்க்கிங் மட்டும் ஒருத்தவங்கள பவர்ஃபுல்லா மாத்தோம்னா நருட்டோட லீகா எல்லாம் பவர்ஃபுல்லா தானே இருக்கணும். ஏன் அவங்க அப்படி இல்ல?